இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களது அன்பின் வாழ்த்துக்கள். சியோன் நல்ல சமாரியன் திருச்சபையின் சார்பாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம். எங்களது புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டில் அநேக வாக்குத்தத்தங்களை கேட்டிருப்பீர்கள். இதோ இந்த ஆண்டிற்கான வாக்குத்தத்த பாடலை கேட்க ஆயத்தமா? திறந்த வாசல், திறந்த வாசல், திறந்த வாசல், தேவன் நமக்கு தந்திடும் கிருபையின் வாசல். திறந்த வாசல், திறந்த வாசல், திறந்த வாசல், தேவன் நமக்கு தந்திடும் கிருபையின் வாசல். தேவ சித்தம் செய்திட வெளிப்படும் மகிமையின் வாசல். தேவ சித்தம் செய்திட வெளிப்படும் மகிமையின் வாசல். கிருபை 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 தேவ கிருபை 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 மகிமை 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 தேவ மகிமை 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 ஊற்றட்டும் 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 உன்னத அபிஷேகம் ஊற்றட்டும் பரவட்டும் 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 எழுப்புதல் அக்கினி பரவட்டும் எழும்பட்டும் 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 கர்த்தரின் சேனை எழும்பட்டும் எழுப்புதல் 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 தேசம் எங்கும் எழுப்புதல் 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 தேசம் எங்கும் எழுப்புதல். ஆராதனைக்குரியவர் தேவன் ஒருவரே, பரிசுத்தம் உள்ளவர் சத்தியம் உள்ளவர். ஆராதனைக்குரியவர் தேவன் ஒருவரே, பரிசுத்தம் உள்ளவர் சத்தியம் உள்ளவர். தாவீதின் திறவுகோலை உடையவர், என்றென்றும் நம்மோடு இருக்கின்றார். தாவீதின் திறவுகோலை உடையவர், என்றென்றும் நம்மோடு இருக்கின்றார். பூட்ட முடியாது ஒருவரும் பூட்ட முடியாது, பூட்ட முடியாது ஒருவரும் பூட்ட முடியாது. சபைகளுக்கு திறந்த வாசல் தேவன் தருகிறார். ஊழியத்திற்கு திறந்த வாசல் தேவன் தருகிறார். சபைகளுக்கு திறந்த வாசல் தேவன் தருகிறார். ஊழியத்திற்கு திறந்த வாசல் தேவன் தருகிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்றென்றும் நம்மை நடத்தி செல்வார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்றென்றும் நம்மை நடத்தி செல்வார். நடத்தி செல்லுவார் நம்மை நடத்தி செல்லுவார் நடத்தி செல்லுவார் நம்மை நடத்தி செல்லுவார். ஆட்டுக்குட்டியானவர் வெற்றி பெற்றவர், வல்லமையும் ஐஸ்வர்யமும் உடையவர் இயேசுவே. ஆட்டுக்குட்டியானவர் வெற்றி பெற்றவர்,
வல்லமையும் ஐஸ்வர்யமும் உடையவர் இயேசுவே. ஞானமும் பலனும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரத்திற்கு பாத்திரர் நீரே. ஞானமும் பலனும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரத்திற்கு பாத்திரர் நீரே. ஒருவரே பாத்திரர் இயேசு, ஒருவரே பாத்திரர், ஒருவரே பாத்திரர் இயேசு, ஒருவரே பாத்திரர். கிருபை 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 தேவ கிருபை 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 மகிமை 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 தேவ மகிமை 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 ஊற்றட்டும் 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 உன்னத அபிஷேகம் ஊற்றட்டும் பரவட்டும் 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 எழுப்புதல் அக்கினி பரவட்டும் எழும்பட்டும் 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 கர்த்தரின் சேனை எழும்பட்டும் எழுப்புதல் 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 தேசம் எங்கும் எழுப்புதல் 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 தேசம் எங்கும் எழுப்புதல். வாக்குத்தத்த பாடல் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று விசுவாசிக்கிறோம். இந்த ஆண்டின் வாக்குத்தத்த செய்தியை சியோன் நல்ல சமாரியன் திருச்சபையின் போதகர் பாஸ்டர் கிருபா ராஜ்குமார் அவர்கள் அளிப்பார்கள். அதை கேட்போமா? கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சுவிசேஷ விதை என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வருடத்தை நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். 2017 ஜெயம் பெறும் ஆண்டு, சத்துருவின் மேல் ஜெயம் பெறும் ஆண்டு. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியால் நிரப்பி பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு எப்படி வனாந்தரத்தில் போய் தேவனுடைய வார்த்தையினால் சத்துருவை ஜெயித்தாரோ, அதே போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் உங்களை ஆளுகை செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலும் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள், ஜெயம் பெறுவீர்கள். தேவன் உங்களை ஜெயிக்க வைக்கும் ஆண்டு. சங்கீதம் 23:6 நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்மையும் கிருபையும் அபிஷேகமாய் உங்கள் சிரசின் மேலே ஊற்றப்பட்டு உங்கள் மூலமாய் அநேகர் ஆசீர்வாதம் பெறும்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய ஆண்டு வாக்குத்தத்த வார்த்தை வெளிப்படுத்தும் விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, தேவன் உங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை கொடுத்த தேவன் அவர் பரிசுத்தம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர், தாவீதின் திறமையோடு உடையவர். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றும் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அருமையான நாளின் செய்தியின் தலைப்பு உங்கள் தேவைகளுக்கான திறந்த வாசல். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, தேவைகள் நிறைந்த உலகம், தேவைகள் நிறைந்த ஜனங்களாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். விடுதலை தேவையாய் இருக்கிறது, சுகம் தேவையாய் இருக்கிறது, பலம் தேவையாய் இருக்கிறது. பிறந்த குழந்தைக்கு தாயினுடைய பராமரிப்பு தேவையாய் இருக்கிறது. படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஞானம் அறிவு தேவையாய் இருக்கிறது. படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு தேவையாய் இருக்கிறது. நல்ல வேலையில் இருப்பவர்களுக்கு ஏற்ற துணை தேவையாய் இருக்கிறது. திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை செல்வங்கள் தேவையாய் இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரனே, எனக்கு அருமையான சகோதரியே, இதை போல தேவையோடு நீங்கள் இருக்கிறீர்களோ, கவலை வேண்டாம். உங்களுக்கு ஒரு
நல்ல செய்தியை நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன். நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன், நான் உங்களுக்கு சொல்லுகிற தேவன், அவர் யெகோவா ஈரேவா இருக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். இதை சுருக்கமாய் சொன்னால், தேவைகளை சந்திக்கும் தெய்வம் அவர் யெகோவா ஈரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் உள்ள அந்த பகுதியிலே ஒரு குடும்பத்தை பார்க்கிறோம். கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதன், அவருடைய மனைவி, அவருடைய 2 குமாரர்கள். இப்பொழுது சூழ்நிலை, குடும்பத்தினுடைய கணவன் மரித்து போய்விட்டான். குடும்பம் கடன் பிரச்சனையிலே சிக்கி தவிக்கிறது. பட்ட கடனுக்காக அவனுடைய 2 குமாரர்களை அடிமையாக்கி கொள்ள கடன்காரர்கள் வந்துவிட்டார்கள். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை, கடனை அடைப்பதற்கு வழியில்லாத ஒரு சூழ்நிலை, கதவுகள் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலிசாவை தேடி இந்த அருமையான குடும்ப தலைவி வந்து தன்னுடைய காரியத்தை தீர்க்கதரிசியிடம் சொல்லுகிறார். தீர்க்கதரிசி அவளை பார்த்து, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கும் பொழுது, ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேறொன்றும் என்னிடத்தில் இல்லை என்று அந்த அருமையான அம்மா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எலிசா தீர்க்கதரிசிக்கு வருகிறது. வேதத்திலிருந்து நான் அதை வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னிடத்தில் உள்ள அயல் வீட்டுக்காரர் எல்லோரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளிடம் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவனிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த அருமையான அம்மா பிள்ளைகள் எல்லாம் வெளியில போய் அநேக காலி பாத்திரங்களை வாங்கி அந்த தேவனுடைய மனிதனுடைய வார்த்தையின்படி அரைக்கதவை பூட்டி அவர்களிடத்தில் இருந்த அந்த ஒரு குடம் எண்ணெயை ஒவ்வொரு பாத்திரத்திலும் ஊட்ட ஆரம்பித்தார்கள். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அவர்களிடத்தில் இருந்த ஒரு குடம் எண்ணெய் தான். ஆனால் அது ஊற்ற ஊற்ற அவர்களிடத்தில் எத்தனை குடங்கள் இருந்ததோ அத்தனை பாத்திரங்களிலும் எண்ணெய் நிரம்பி வழிந்தது. இப்பொழுது அவர்களிடத்தில் இருந்த கடைசி பாத்திரம் வரைக்கும் எண்ணெய் நிரம்பி இருந்தது. கர்த்தர் அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை, அதிசயத்தை கர்த்தர் செய்தார். இந்த அருமையான குடும்ப தலைவி தேவனுடைய ஊழியக்காரனாகிய எலிசாவிடத்திலே போய் இந்த காரியங்களை சொல்லும் பொழுது எலிசா அவர்களை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னான். முதலாவது, இந்த எண்ணெயை விற்று கடனை அடையுங்கள், மீதம் இருப்பதை கொண்டு ஜீவனம் பண்ணுங்கள் என்று சொன்னார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அது நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். நீங்க கேட்பதை மாத்திரம் ஆண்டவர் கொடுக்க மாட்டார், கேட்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கொடுக்கிற தெய்வம். அவர் பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். தர்மையான சகோதரனுடைய குடும்பம் கடன் பிரச்சனையில சிக்கி இருந்தது. ஆனால் கடனை அடைக்கவும்
கர்த்தர் வழியை திறந்தார். தொடர்ந்து ஜீவனம் பண்ணவும் கர்த்தர் வழியை திறந்தார். கர்த்தரை அறியாத ஒரு பக்தியில ஒரு சகோதரனை நான் அறிவேன். அவருடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனையினாலே அவர் சிக்கி இருந்தார். கடன் கொடுத்தவர்கள் எல்லாரும் அவரிடத்துல வந்து கடனை கொடுங்கள் என்று சொல்லி அவரை கேட்டபொழுது அந்த கடனை அடைப்பதற்கு வழியில்லாமல் கதவில்லாத பூட்டப்பட்டு இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு நிலையை போல இருந்தது. என்ன செய்யலாம் என்று அவர் யோசித்து கடைசியாய் நான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று சொல்லி முடிவெடுத்து தன்னுடைய வீட்டினுடைய ஒரு அறையிலே அதற்காக பணிகளை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார். இன்னொரு அறையில அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த மற்றவர்கள் இன்னொரு அறையிலே கருணாமூர்த்தி என்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சரித்திர படத்தை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த படத்தினுடைய ஒளியானது அவருடைய காதுகளிலே கேட்டது. என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்ப்போம் என்று சொல்லி அவர் தன்னுடைய கதவை திறந்து பார்த்த பொழுது அந்த கருணாமூர்த்தி திரைப்படத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கல்வாரி காட்சி வந்து கொண்டிருந்தது. ரோமர் 5:8 சொல்லுகிறது, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது. அந்த அன்பின் காட்சியை பார்த்த அவருடைய உள்ளத்திலே தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அவருடைய தற்கொலை எண்ணம் மறைந்து போனது. ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். மறுநாள் காலையிலே பக்கத்தில் உள்ள திருச்சபை போதகரை சந்தித்தார். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களுக்காக அவருடைய பிரச்சனைகளுக்காக ஜெபம் செய்தார்கள். கடைசியாக ஒரு வேதாகமத்தை அவருடைய கரங்களில் கொடுத்து வாசியுங்கள் என்று சொன்னார்கள். அந்த வேதாகமத்தை வாங்கி கொண்டு வந்து வாசிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறினார். கடன் கொடுத்தவர்கள் மறுபடி வந்தார்கள். அவரை பார்த்து சொன்னார்கள், ஐயா, உங்களுக்கு எப்ப முடியுமோ அப்ப இந்த கடனை கொடுங்க என்று சொன்னார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு திறந்த வாசலை கொடுத்தார். அடுத்த சில மாதங்களிலே அந்த கடனை அடைப்பதற்கு ஒரு வழியை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார். கடன் அடைபட்டது மாத்திரமல்ல, அவர்கள் இன்றைக்கு இயேசு வல்லமையுள்ளவர் என்பதை அகில உலகத்துக்கும் சொல்லுகிற ஒரு மகனாய் கர்த்தர் அவரை மாற்றினார். புதிய ஏற்பாட்டிலே மார்க் எழுதின நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனத் கூட்டத்துக்கு உள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரங்களை தொட்டால் உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். இந்த அருமையான பகுதியிலே 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஒரு சகோதரியை பார்க்கிறோம். இந்த சகோதரியினுடைய வாழ்க்கையில அவள் இதில் எப்படியாவது குணம் பெற வேண்டும் என்பதற்காக அநேக பணங்களை அவள் செலவிடுகிறாள் என்று சொல்லி வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். ஆனால் அவள் சந்தித்த, அவள் போய் பார்த்த எல்லா மருத்துவர்களும் அவளுக்கு எத்தனையோ சிகிச்சை செய்தும் அது பலனில்லாமல் போய்விட்டது. அவளுடைய வாழ்க்கையில சுகம் என்பது ஒரு அடைக்கப்பட்ட வாசலாய் இருந்தது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நேரத்திலே அந்த அருமையான அம்மையார் ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புத தெய்வமாய் இருக்கிறார். தன்னிடத்தில் வந்த யாவரையும் குணமாக்குகிறவராய் இருக்கிறார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பி தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றித் திரிந்தார். இப்படிப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். ஆனால் இயேசுவினிடத்தில் அந்த அருமையான அம்மா ஓடி வந்தார்கள். ஏனென்றால் இயேசுதான் திறந்த வாசலாய் இருக்கிறார். அந்த அருமையான அம்மாவினுடைய சுகத்திற்கு இயேசு ஒரு திறந்த வாசலாய் இருக்கிறார். இயேசுவிடத்தில் வந்து அவளுக்கு ஆண்டவரிடத்தில் பேசக்கூட அவளுக்கு மிகுந்த சங்கட்டமாய் இருந்தது. ஆனால் அந்த அருமையான அம்மாவிடத்துல ஒரு விசுவாசம் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆடையை தொட்டாகிலும் நான் சுகம் பெறுவேன் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு கூட ஆண்டவரிடத்துல வந்து அவருடைய ஆடையை தொடும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அத்தனை ஆண்டு காலம் சுகம் பெறாத அந்த அருமையான அம்மா அந்த நொடி பொழுதிலே அற்புத சுகத்தை விடுதலையை பெற்றுக்கொண்டார். இயேசுவும் கூட தன்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதை அறிந்து என் ஆடையை தொட்டது யார் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவரிடத்தில் இந்த அம்மா வந்து தன்னுடைய காரியத்தை சொல்லின பொழுது ஆண்டவர் அவளை பார்த்து ஒரு காரியம் சொன்னார். நான் அதை வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அருமையான அம்மாவை பார்த்து உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னால், அன்று முதல் அந்த அருமையான அம்மாவின் வாழ்விலே சுகத்துக்கு ஒரு திறந்த வாசல் வந்தது. சுக வாழ்வு, நம்முடைய தேவன் நம்முடைய சுக வாழ்வை விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த அருமையான அம்மாவை அப்படித்தான் தேவன் ஆசீர்வதித்து அனுப்பி வைத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். உங்கள் சுகத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே வாசலாய் இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய பலகீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். நீங்களும் நானும் சுகம் பெற வேண்டும் என்பதற்காக 2000 வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி மலையிலே உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் வேதனைகளை, பாடுகளை அவர் அனுபவித்தார். தலையிலிருந்து கால் வரை ஒரே ரத்தம், அத்தனையும் காயங்கள், அத்தனை எதற்காக? உங்களுக்காக, எனக்காக, நீங்களும் நானும் சுகமாய் வாழ வேண்டும் என்பதற்காக இயேசுதான் அதை ஏற்றுக்கொண்டார். அதை நாம் செய்ய வேண்டியதெல்லாம், நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே யாவையும் செய்து முடித்தார் என்பதை நாம் நம்பினால் போதும். ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்யும். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உங்கள் வாழ்க்கையின் சுக வாழ்க்கையின் வாசலாய் இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க அறியாமல் இருக்கிறீர்களோ, அவரை சொந்த இரட்சகராய் அவருடைய பிள்ளையாய் இல்லாமல் இருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவண்டை வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை அவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்கள். உங்களுடைய இருதயத்தை அவருடைய கரத்துல கொடுங்க. இயேசுவே, என்ன உங்க பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளுங்க. எப்படி அந்த பெரும்பாடுள்ள அந்த சகோதரி ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டு ஆண்டவர் என்னை
வந்தார்களோ அதே போல நீங்கள் ஆண்டவர் என்ற வாருங்கள். நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருப்பது பாவம். இந்த பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக இயேசு சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த இரத்தம் நம்மை கழுவும், நம்மை பரிசுத்தப்படுத்தும், நமக்கு அற்புத சுகத்தை விடுதலையை பெற்றுக் கொடுக்கும். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணிங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வருவார். உங்களுக்கு அற்புத விடுதலை, சரீர சுகம், ஆரோக்கியத்தை தருவார். அப்படி ஆரோக்கியத்தை தரும்படியாக உங்கள் தேவைகளை எல்லாம், என்ன தேவையாக இருந்தாலும் அத்தனை தேவைகளையும் சந்திக்கும்படி நாம் அனைவரும் இப்படி இணைந்து ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுவோம், நாம் ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்களுக்கு திறந்த வாசலை தருகிற பரிசுத்தமுள்ள சத்தியமுள்ள தாவீதின் திறவுகளை உடைய எங்கள் அன்பின் இயேசு கிறிஸ்துவே, இந்த ஆண்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு திறந்த வாசல் உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஞானமே இல்லை என்று கலங்குகிற உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஞானத்தை கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. வேலை வாய்ப்பிற்காக ஆண்டவரே காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, குழந்தை இல்லாமல் இருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த ஆண்டு அற்புதமாய் குழந்தை செல்வங்களை கொடுத்து நீர் ஆசீர்வதித்து அவருடைய கண்ணீரை துடைக்கும்படியாக செபிக்கிறேன் ஐயா. அண்ணாளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்தது போல ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் குழந்தை செல்வங்களை கொடுத்து நீர் ஆசீர்வதியும். அவருடைய கர்ப்பங்களை ஆண்டவரே பிரச்சனைக்குள்ளாக்குகிற சோழா சத்துரு இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஐயா. சுகத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால கேன்சர் கட்டி மறைவதாக, பிரஷர் மறைவதாக, ஆண்டவரே சுகர் வியாதி மறைவதாக, எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் எல்லா வியாதிகளும் நீங்கி அற்புத விடுதலை, சரீர சுகம், ஆரோக்கியம் உண்டாவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனபடி செய்துவிட்ட தயவுக்காக உமக்கு நன்றி. உடைய குணமளிக்கிற வல்லமை கடந்து வருவதற்காக நன்றி. அற்புத விடுதலை, சரீர சுகம், ஆரோக்கியம் நடந்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கடன் வாங்கிய காரியங்களை மன்னிக்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டாவதாக. கடனை அடைப்பதற்கு உடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு புதிய வாசல் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, திருச்சபைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஆண்டவரே தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த ஆண்டு நீ திறக்கிற இந்த வாசலிலே புதிய நன்மைகளை கண்டுபிடி நாமத்தை மகிமைப்படுத்த உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது உங்களை சோதித்து பாருங்கள். உங்கள் சரீரத்தில் அற்புதங்கள் நடந்திருக்கும். உங்களுடைய விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் அல்லது எங்களோடு கூட தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென். வாக்குத்தத்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்தது என்று நம்புகிறோம். உங்களது ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்களது முகவரி பாஸ்டர் கிருபா ராஜ்குமார், சியோன் நல்ல சமாரியன் ஜெப வீடு, நம்பர் 30, வியாசராயபுரம், மதுரை 1. எங்கள் தொலைபேசி எண் 9947424551. எங்களது மின்னஞ்சல் முகவரி kiruba.zgs@gmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.